ஒரு 5 நிமிஷத்தில் வந்து எப்படி நம்ம வந்து ரெஸ்யூம் வந்து நான் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு வீடியோ இது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த ரெஸ்யூம் வந்து என்ன கண்டென்ட் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த வித ஐடியாவுமே இல்லாமல் இருப்பீங்க. ஸோ அதுக்கும் வந்து போனஸ் பாயிண்ட்டாக வந்து உங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் வந்து தரேன். ஏஐ யூஸ் பண்ணி வந்து நம்ம எடுக்கலாங்கிறத பற்றியும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் சொல்ல வர ப்ராசஸ் புரியும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேன்வாக்குள்ளே போய் ஸோ இடத்துல பார்த்தீங்கன்னா சர்ச் பார் ஒன்று இருக்கும். ஸோ சர்ச் பாரில் கிளிக் பண்ணிவிட்டு ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து மொபைல்லையும் வந்து நீங்கள் எடிட் பண்ண முடியும். ஸோ லேப்டாப் தான் வேணுமா அப்படின்லாம் இல்லை, மொபைல்லையும் நீங்கள் எடிட் பண்ண முடியும். நிறைய வந்து டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ ஒரு வேறு வந்து இந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு ஓகே இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னா கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் கிளிக் பண்ணுங்கள், ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டெம்ப்ளேட் வந்து இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நம்ம டெம்ப்ளேட் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது. இப்போ வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டர் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிங்கன்னா இடத்துல சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். கஸ்டமைஸ்லாம் பண்ணிடுவோம், ஆனால் உள்ள இந்த டெக்ஸ்ட் இந்த கண்டென்ட்டில் என்னடா பண்ணுறது அப்படின்னிங்கன்னா ஸோ உங்களுக்காக நான் ஒரு போனஸ் பாயிண்ட் தரேன். ஸோ அது என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் வந்து ChatGPT. ஆமாங்க, நம்ம ChatGPT யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து நிறையா எனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ மேலே போயிட்டு சிம்மில் சர்ச் பண்ண உடனே இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறதுக்கான நிறைய இது வந்துருச்சு. ஸோ எது வேணுனாலும் உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டவுட் வரும், இந்த எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு AIPRM அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோம் எக்ஸ்டென்ஷன் தான். நான் வந்து லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் தரேன், ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் சிஸ்டமில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பேக் டாபிக். ஸோ இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ரெஸ்யூம்ஸ் இதெல்லாம் நிறையவே வரும். ஒரு எக்ஸாம்பிள் பாரு, இப்போ இது வேணும், ஓகே நான் இதை கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் ஜாப் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் வேணும். இப்போ நீங்கள் இண்டிவிஜுவல் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப வந்து ஸோ இதுதான் வந்து உங்கள் ஜாப் டைட்டிலாக இருக்கும். ஸோ நான் SEO எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நமக்கான ரெஸ்யூம் வந்து இந்த ஏஏ வந்து இந்த கண்டென்ட் வந்து நம்ம கொடுக்க போகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஒரு ஃப்ரெஷ்ஷராக இருந்தீங்க அப்படிங்கிறப்ப வந்து இடத்துல வந்து நிறைய சேஞ்சஸ் வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதை கொடுத்துடாதீங்க. ஸோ கொஞ்சம் படித்து பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சம்மரி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு பாருங்கள். உங்கள் ரெஸ்யூமில் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு இது மாதிரி வந்திருக்கும். இல்லை நீங்கள் சம்மரி கொடுக்குறதா இருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். உங்களை பற்றி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்புறம் கீ ஸ்கில்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து டிஸ்கிரிப்ஷனில் கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம அவங்க ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து இது பண்ணி கொடுத்துச்சு. இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆனதால ஒருவேளை உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், உங்களோட ஃபீல்டில் இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். அவ்வளோதான் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதில் தூக்கி போட்டுறாதீங்க, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் போடுங்க. ஓகே மக்களே, அவ்வளோதான் மக்களே. சிம்பிளாக வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி இந்த எடிட்டிங் பண்ணுறது மூலமா வந்து ஒரு ரெஸ்யூம் வந்து நீங்களே வந்து பில்ட் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரெஸ்யூம் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக்லேயே வந்து நீங்கள் 5 மினிட்ஸ்லேயே வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். Until the next video, take care, bye.